ஒரு நாள் நரி ஒன்று தவறி கிணற்றில் விழுந்துவிட்டது. தன்னை காப்பாற்ற யாராவது வருவார்களா என்று காத்து கொண்டிருந்தது. 10 நாட்கள் கடந்தன. அப்பொழுதும் யாரும் வரவில்லை. தன்னால் சாப்பிடவும் முடியாமல் தூங்கவும் முடியாமல் கிணற்றுக்குள்ளே இருந்தது அந்த நரி. ஒரு நாள் அந்த வழியே ஆடு மே மே என்று கத்திக்கொண்டு சென்றது. ஆட்டின் குரலை கேட்ட நரி உஷாரானது. ஆட்டை வைத்து எப்படியாவது மேலே சென்றுவிட வேண்டும் அப்படியென்று எண்ணியது. ஆடு அண்ணே, இங்க வாயேன் என்று அன்புடன் அழைத்தது நரி. ஆடு கிணற்றினுள் குரலை கேட்டு எட்டிப் பார்த்தது. என்ன நரியாரே, தவறி விழுந்து விட்டீர்களா அப்படியென்று ஆடு கேட்டது. சேச்சே, நான் தவறியெல்லாம் விழவில்லை. இந்த கிணற்றின் நீர் மிகவும் சுவையாக இருக்கிறது. அதனால் நானேதான் வந்தேன் அப்படியென்று நரி கூறியது. யோசிக்காமல் கிணற்றுக்குள் குதித்த ஆடு தண்ணீரை சுவைத்துவிட்டு, இந்த தண்ணீர் ஒன்றும் அவ்வளவு சுவையாக இல்லையே அப்படியென்று நரியிடம் சொன்னது ஆடு. உன்னை நம்பி நான் வேறு கிணற்றுக்குள் குதித்துவிட்டேன். இப்பொழுது எப்படி வெளியே செல்வது என்று நரியிடம் ஆடு கேட்டது. உன் மேலே ஏறி நான் சென்று விடுகிறேன். பிறகு என் கைகளை உனக்கு தருகிறேன். நீயும் மேலே வந்துவிடலாம் அப்படியென்று நரி கூறியது. ஆடும் ஒப்புக்கொண்டது. நரி ஆட்டின் மேலே ஏறி வெளியே வந்துவிட்டது. ஆனால் ஆடு, எனக்கு கை தா, சீக்கிரம் என்னை காப்பாத்து அப்படியென்று கேட்டது. உனக்கு நான் கை தரணுமா? நீ யோசிக்காமல் உள்ளே வந்துவிட்டாய். உன்னை எப்படி நான் காப்பாற்றுவது? என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது. நான் சென்று வருகிறேன் அப்படியென்று நரி சொல்லிவிட்டு கிளம்பியது. ஆடு தனது முட்டாள்தனத்தை நினைத்து மிகவும் வருந்தியது. இதுபோல சில மனிதர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது அவங்களே பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. இனிமேலாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது சிந்தித்து செயல்படுங்கள்.